எல்லாருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கு? பணம் பிரச்சனையா இருக்கா, உறவுகள் பிரச்சனையா இருக்கா, இல்ல சூழல் பிரச்சனையா இருக்கா, சாப்பாடு பிரச்சனையா இருக்கா, உடல்நிலை பிரச்சனையா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா பிரச்சனையுமே புறம் சார்ந்தது. அகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? மனசு. நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னாவே எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையா தெரியாது. சரியா? மனசை நல்லா வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையா தெரிய போறது இல்லை. அதனால நான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன், மனசுக்குள் யூ-டர்ன். மனசுக்குள் யூ-டர்ன். யூ-டர்ன்னா முழிக்க கூடாது. நம்ம ரோட்ல போறப்ப யூ-டர்ன் எடுன்னு சொல்றாங்கல்ல, தெரியும்ல எல்லாருக்கும். நீங்க எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாம் ரோட்லயே போக மாட்டீங்க, எல்லாம் பறந்து பறந்து போவீங்க போல இருக்குன்னு. அப்படிலாம் இல்லையே. சரி, மனசுக்குள் யூ-டர்ன் வச்சேன். ஏன் மனசுக்குள் ஒரு திருப்பம் வேணும் நம்ம எல்லாருக்குமே அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மனசுக்குள்ள அந்த திருப்பம் வந்தே தான் தீரணும். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. ஆனா மனசளவுல நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? இந்த வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல சின்னதா கிடைச்சது கூட பெருசா தெரிஞ்சது. சின்ன வயசுல சின்னதா கிடைச்சது கூட பெருசா தெரிஞ்சது. சின்ன வயசுல எது சின்னதா கிடைக்கும்? இலந்த பழம், புளியங்கொட்டை, கோணப்புளியாங்கா. இங்க எப்படி சொல்லுவாங்க? அதை கோணப்புளியாங்க தானே. சில ஊர்ல மாத்திடுவாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. அந்த ஊர்ல ஒரு பேரா இருக்கும், கோணப்புளியாங்கா. கொடுக்காப்புளி, சில ஊர்ல கொடுக்காப்புளிம்பாங்க, கோணப்புளியாங்கா. அப்புறம் ஜவ்வு மிட்டா. ஜவ்வு மிட்டாயை சாப்பிட்டுட்டு எல்லாரும் நாக்கா காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. என் நாக்கு ரோஸா இருக்கா, உன் நாக்கு ரோஸா இருக்கா. அவன் நாக்கு இவன் நாக்கு எப்படி ரோஸா இருக்குன்னு இவனுக்கு தெரியும். ஆனால் இவன் சொல்லுவான், என் நாக்கு தாண்டி ரொம்ப ரோஸா இருக்கு. உடனே அந்த குழந்தை சொல்லும், இல்லை என் நாக்கு தான். இல்லை, இவ்வளோ தானே சந்தோஷமா இருந்தது. கரெக்டா? ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கணும், ஒரு புளியங்கொட்டையை வாங்கி, ஒரு புளியம்பழம் வாங்கி சாப்பிட்டோம், ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டோம், ஒரு இலந்த வடையை வாங்கி அரை நாள் ஸ்கூலில் சாப்பிட்டோம். ஒரே ஒரு இலந்த வடை பேக்கெட். ஆயா இலந்த வடை கொடுன்னா அது வரிசையாக பின் பண்ணி வச்சுருக்கோம், டப்புன்னு அத்து கொடுக்கும். அந்த இலந்த வடையை அப்படியே அப்படி சுருட்டி ஒரு முக்கோணம் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணி ஓரத்தில் மட்டும் பேப்பரை கடிச்சு இழுத்துவிட்டு அப்படியே மெதுவா அங்கே வாதியார் அவர் ஒரு உலகத்தில் இருப்பார், நாம் இழந்த வடையோட நாம் ஒரு உலகத்தில் இருப்போம். நல்லா சரிங்க. இந்த சிரிப்பு சத்தம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆடியன்ஸை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா சிரிக்குதில்ல இந்த அக்கா, இந்த அக்காவை நான் பெர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட்டு போகலான்னு இருக்கேன். ஆமாம், ஏன்னா சில ஊரில் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சொன்னால் உத்து உத்து பார்க்குறாங்க, வேந்த ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறான், கருத்து சொன்னாலும் கைத்தட்ட மாட்டேங்கிறான், புரியுற மாதிரி சொன்னாலும் புரியாத மாதிரியா இருக்கான். எதுக்கு வந்தாலும் அவனுக்கும் தெரியல, ஏன் வந்தாலும் எனக்கும் தெரியல. ஆனால் இந்த அக்கா நல்லா சிரிக்குது. அக்கா நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், என் குலதெய்வத்துட்டு நான் வேண்டிக்கிறேன். அப்படிதான் சிரிக்கும். அந்த இழந்த வடையாது அப்படி ஓரத்தில் கடிச்சுட்டு அது அப்படியே அந்த இனிப்பும் அந்த இழந்த பழத்தோட சுவையும் அப்படி கலந்து, அந்த இழந்த வடைக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டிருப்பாங்க, அந்த உப்பு சுவையும் கலந்து அதை ரசிக்கிறப்ப டாய் அப்படிம்பார், சார் சார் அப்படிமா இழந்த கொட்டை வெளில வந்துடும், கிளாஸே சிரிக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு 25 பைசால ஒரே ஒரு 4 அணா காசு. இன்னைக்கு 4 அணா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்? அது சாப்பிட்ற மினிமம் மிட்டாயே 10 ரூபா. சாதாரணமாக அந்த குழந்தை சாப்பிட்ற சாக்லேட்டே 5 ரூபா, 10 ரூபா, 40 ரூபாய்க்கு கிண்டர் ஜாயின்னு ஒன்று விற்கிறான். உலக பேரழிவு. ஆமாம், ஒரு முட்டமா கிண்டர், என்ன அவ்வளவும் கெடுதல். ஆனால் அதை தான் அம்மா அப்பா, ஒரு அம்மா சொல்லுது, இது இல்லைன்னா அவன் வாழவே மாட்டான். எது? முட்டாய் இல்லைனாவா? இந்த கிண்டர் ஜாய் இல்லைன்னா அவன் வாழவே மாட்டானா? நான் கேட்டேன், அப்போ நீங்களா அதுக்கு இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கே தெரில சார், எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுன்னு அழுகுறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், கெடுதல்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் வாங்கி தரீங்க? வாங்கலைன்னா அழுகுறானே. என்னைக்காவது அவனை ஓங்கி செவிலே விட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். பண்ணதில்லை சார். ஏன்? ஒரே புள்ள. பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அவன் அழுகிறான்னு அவனுக்கு கெடுதலை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஒரே ஒரு அரை அரைஞ்சு டே இது கெடுதல்றானா ஓன்னு அழுதுட்டு நிப்பாட்டிடுவான். சின்ன வயசுல நம்மளை அப்படிதானே சார் பண்ணாங்க. கரெக்டா? நம்ம அழுது அடம் பிடிச்சி நடுத்தெருவில் உட்காருவோம். அழுது பேசக்கூடாது. இந்த 4-5 பொம்பளைங்க பேசிட்டே இருக்கீங்க பாருங்க, நீ மேடையில் வந்து நிப்பாட்டி கை தூக்க சொல்லிடுவேன். அமைதியா இருக்கணும். அம்மா உட்கார இடம் இல்லையாம்மா, அன்பு தாயை உட்கார இடம் இல்லையா, வா சரி உட்காந்துது, சரி
கோச்சுக்காத, நான் என்ன உன் புருஷனா? கோச்சுக்காத, அன்பா சொல்லு. உட்கார இடல ஏன் பதட்டப்படுற? அமைதியாரு, இல்லைன்னா கீழே உட்காரு, இல்லைன்னா மேலே வா, கலெக்டர் தர்மராஜன் சார்ட்ட பெர்மிஷன் கேட்டே வரேன். என்ன கோவம் இந்த வயசுல! மும்மாடி ஆத்தா, ஏ அப்பா, சிரிக்காத. இப்ப எவ்வளவு அழகா இருக்க, இதை முன்னாலே சிரிச்சா என்ன உனக்கு? மூக்குத்தி முக்கியம் இல்ல, மூக்கு கீழே இருக்கிற பல்லு வெளியில தெரியணும், அது முக்கியம். வெரி குட். கிளம்பிருச்சு, ரொம்ப பேசுவான் போல இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு சந்தோஷமே. என்ன வாழ்க்கையில சந்தோஷம்? ஒரு 4 அணா இழந்த விட இன்னைக்கு 4 அணா தெரியாது. கிண்டர் ஜாய் வாங்கி தரலைன்னா வாழ மாட்டான், சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தரலைன்னா வாழ மாட்டான், அடம் பிடிக்கிறான். அந்த பொம்மை கார் வாங்கலைன்னா இது பண்ண மாட்டான். எல்லா பொம்மையும் வாங்கி என் குழந்தை உட்பட வீட்டில் சும்மா தான் இருக்கு. ஒரே ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அது கை கால்கள்லாம் பிஞ்சு போயிடும், அது முகமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு மேல பேனாவை வச்சு ஸ்கெட்ச் பெண்ணை வச்சு அந்த நாம சின்ன வயசுல ஸ்கெட்ச் எப்படி சார் யூஸ் பண்ணோம்? எப்படி யூஸ் பண்ணோம்? ஸ்கெட்சே இல்லை, எவனாவது எப்பயாவது கொடுப்பான். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி பரிசுனா. கரெக்டா? கரெக்டா மேடம், கரெக்டா மேடம். அந்த ஸ்கெட்ச் பெண்ணை வாங்கி அது தீந்து போயிடும், அதுக்குள்ள இருக்கிற கலர் தீந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஏங்க வாருங்க, அட அறிவு குட்டிங்களா, நாம எல்லாருமே ஐன்ஸ்டீன் ஆயிடுவோம், விஞ்ஞானி ஆயிடுவோம். என்ன பண்ணுவோம்? ஸ்கெட்ச் பெண்ணை திறந்து அதுக்குள்ள இருக்கிறத வெளியில எடுத்து அதுக்குள்ள தண்ணியை விட்டு, தண்ணி விடுறப்பே பக்கத்தில் அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இருந்தோம், நிறையா விடாத, கலர் எல்லாம் போயிடும், சொட்டு சொட்டா விடும்போம். நான் என்ன சொல்றேன்? ஒரே ஒரு பொருள் நம் கைகளில் இருந்த பொழுது, ஒரே ஒரு பொருள் நம் கைகளில் இருந்த பொழுது அந்த பொருளினுடைய மதிப்பும் மகத்துவமும் நமக்கு தெரிந்தது. அந்த பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற அறிவு இயல்பிலேயே நம் தலைமுறைக்குள் இருந்தது. இன்று அதிகமாக கிடைக்கிறது, அவர்களுக்கு அலட்சியம் அதிகரித்திருக்கிறது. ஒரு பேனாக்கு 20 பேனா வீட்டில் வாங்கி தரீங்க, அவன் ஒரு பேனாவும் உருப்படியாக வச்சுக்கிறது இல்லை, ஒன்றும் வச்சுக்கல. எனக்கு அந்த பேனா வேணும், இந்த பேனா வேணும், எதுவுமே கிடையாது. ஏன்? அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம யோசிக்கணும். டே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம்? நாம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுத்து வளர்க்கணும். அதை மட்டும் நீங்க காமிச்சாதான் அந்த உலகம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். முதல் முறை நீங்க ஒரு சாக்லேட் எடுத்து அவன் கையில கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்ற வரைக்கும் சாக்லேட்டுடைய சுவை எந்த குழந்தைக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? இப்ப அண்மையில கருப்பள்ளி பண்ண வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுல ஒரு குழந்தைகிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு. அந்த குழந்தை பதில் சொல்றது பீஸாங்குது. நீங்க சிரிக்காதீங்க, பீஸாங்குது. அந்த குழந்தையோட வயசு என்ன தெரியுமா? 16. ஒரு கேக் சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அந்த குழந்தையோட வயசு 14. பிறந்ததுலேருந்து 14 வருஷமா, 16 வருஷமா, 15 வருஷமா ஒரு குழந்தை சொல்லுது டெய்ரி மில்க் சாக்லேட்டுங்குது. பிறந்ததுலேருந்து 15 வருஷமா சாக்லேட் கூட சாப்பிட முடியாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே நம்முடன் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அளவுக்கு அதிகமாக அனைத்தையும் வாங்கி குப்பை தொட்டியில் வீசி கொண்டிருக்கிறோம். மனசுக்குள்ள ஒரு யூட்டர்ன் எடுங்க. வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்க. இது அனாவசியம்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்களை நீங்க கவர்றதுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச அம்மா அப்பாவா நீங்க மாறுறதுக்கு பொருட்களை வாங்கி தரணும்னு எப்ப நீங்க முடிவு பண்ணீங்களோ ஒரு அம்மா அப்பாவா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். தோத்து போயிட்டீங்க. என் குழந்தைக்கு பிடிச்ச அப்பாவா நான் இருக்கணும், என் குழந்தைக்கு பிடிச்ச அம்மாவா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்ப அவன் கேட்ட பொருள் எல்லாம் அவள் கேட்ட பொருள் எல்லாம் நீங்க வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அம்மா அப்பாவா நீங்க தோத்து போயிட்டீங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க, இப்பதான் வச்சுக்கிறது இல்லையே. வீட்டுல எந்த பெரியவங்களையும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்? நல்லது சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை கோவம் வந்துடும். ஏன்டா செலவு செய்யறேன்னு கேட்பாங்க. உடனே அவன் திரும்பி தத்துவம் சொல்லுவான். உங்கால மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பிச்சைக்காரனா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், பிச்சைக்காரன் ஆயிராது, அருமை கரெக்டா செலவு பண்ணு. அவங்க செலவு பண்ணாதன்னு சொல்றது நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அதிகமாக செலவு செய்யாதே என்று சொல்லுவது, அதிகமாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாதன்னு சொல்றது, எப்ப பார்த்தாலும் வெளியில போய் பொருள் வாங்காதன்னு சொல்றது, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல. இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம். தலைகீழாக உன் வாழ்க்கை மாறுகிற பொழுது நீ சிரமப்படுவதை ஒரு தாயும் தந்தையுமாக நாங்கள் இதே வீட்டில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது இருந்தே காசின் மீது கவனத்தை வை என்று சொல்லுகிற தலைமுறையை வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட்டு விட்டோம். தூக்கி போட்டாச்சு. எந்த பெரியவங்களுக்கும் மதிப்பு கிடையாது. இவருக்கு வயசே ஆவாதுன்னு நினைப்பு. யாருக்கு? துரை அரசர், துரை அம்மா அவருக்கு. அப்படி வேகம் இருக்குல்ல, ஒட்டம்ல ரத்தம் சூடா ஓடும்ல, அப்ப எல்லாம் இருக்கும். சிங்கங்க காட்டுக்கே ராஜாங்கிறாங்க. அது சிங்கத்துக்கு தெரியாது, அது வேற விஷயம். சிங்கம் காட்டுக்கே ராஜாங்க சொல்றோம்ல, அந்த சிங்கம் வயசானா நீங்க யூடியூப்ல போய் நீங்க அந்த தேடி பாருங்களேன், வயதான சிங்கத்தோட காணொளி பாருங்களேன். அப்படி தடுமாறி தடுமாறி கீழே விழுந்து கிடக்கு. தடுமாறி கீழே விழுந்து கிடக்கு. வயசு என்ன பெரிய அக்கப்போரா இருக்கு அந்த அம்மாவோட. சோச்சோ போனை போட்டு யாரையோ தேடுது. யாருங்க அந்த அம்மாவோட கூட வந்தவங்க? எந்திரிச்சு போங்க, நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன். யாருமா வேணும் உனக்கு? யாருக்கு? வீட்டுக்காரருக்கா? என்ன புத்தக திருவிழா தொலைச்சு விட்டு அவரு கிளம்பிட்டாரா? வீட்டுக்காரருக்கு போன போடுறேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறானா? நல்லது. நான் இது வேற நடுவில் யாராவது குழப்பி விட்டு. எதில் விட்டேன்? சிங்கம். இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். சிங்கம், வயசான சிங்கம் தடுமாறி உழுகுது. சிங்கத்துக்கே இந்த நிலைமை. வயசானா சிங்கத்துக்கே யாராவது உதவிக்கு இருக்கணும். நமக்கு வேண்டாமா? ஆனால் நம்ம நினைப்பு என்ன? வயசே ஆகாத நினைச்சு அம்மா அப்பாட்ட கடுமையாக பேசுறது, மனைவிட்ட கடுமையாக பேசுறது, எல்லார்ட்டையும் கடுமையாக பேசுறது. எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர் மனிதர் தான் சொல்லுவேன். அப்புறம் தான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் நா. முத்துக்குமாரன். அற்புதமான ஆன்மாங்க. இந்த உலகத்தில் நல்லவர்களை காலம் அதிகமாக தக்க வைத்துக் கொள்வதில்லை. இந்த உலகத்தில் நல்லவர்களை காலம் அதிகமாக தக்க வைத்துக் கொள்வதில்லை. பேசினாலே எமோஷனல் ஆயிரும். அண்ணனை பற்றி பேசினாலே. அண்ணன் எழுதின நா. முத்துக்குமார் கட்டுரைகள்னு தொகுப்பே இருக்கு. அவரது எது வேணா வாங்கி படிங்க. கவிதை, கட்டுரை தொகுப்பு எது வேணா வாங்கி படிங்க. அதில் வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு கட்டுரை. அதை ஆரம்பிக்கிறப்ப இப்படி தான் அண்ணன் ஆரம்பிக்கிறார். மழையை விட, கடலை விட, நதியை விட, குளத்தை விட அதி மர்மமானதும் அதி ரகசியமானதுமான நீர் கண்ணீர்னு ஆரம்பிக்கிறார். அந்த கண்ணீர் அவ்வளோ ரகசியமானது. அது எதனால கண்களில் இருந்து வெளிப்பட்டு வெளியில் வருகிறது, எட்டி குதிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணன் அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு, பெண்கள் எப்பயுமே கண்ணீர் துளிகளோட தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன். பெண்கள் எப்பயுமே அதிகமான கண்ணீர் துளிகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்காங்க. இந்த காலம் என்ன செய்யுதுன்னா, நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல விளையாட்டை கூட இரட்டை அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிற காலமா இந்த காலம் போயிடுச்சு. மனுஷனோட மனசு, அதான் மனசுக்குள் யூ டர்ன் போடலான்னு நினைச்சேன் நான். மனுஷனோட மனசு ஏன்டா இவ்வளவு கொடூரமா மாறிடுச்சு நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு சாதாரண வார்த்தையை இரட்டை அர்த்தமுடைய அர்த்தமுடைய வார்த்தையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பா விளையாட்டணும்னு படத்துல காமெடியா வரப்ப எல்லாம் சிரிக்கிறோம். ஆனா சின்ன வயசுல நாம விளையாண்ட அம்மா அப்பா விளையாட்ட என்ன இருந்தது? அப்பா மாதிரி நம்ம வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருப்போம். அம்மா மாதிரி நம்ம கூட இருக்கிற தோழிகள்லாம் இருப்பாங்க. அவங்க அம்மா மாதிரி நடிப்பாங்க, நம்ம அப்பா வரையும் நடிக்கணும். இதுதான் அம்மா அப்பா விளையாட்டா இருந்தது. இது திரைப்படம் வேற மாதிரி மாத்துச்சு. அதை விட்டுருங்க. ஒரிஜினலா உண்மையான ஒரு அப்பா அம்மா விளையாட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப எப்படி விளையாண்டோமோ அது அண்ணன் பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ணதை நான் அப்படியே படிக்கிறேன். அவ்வளோ அழகான வார்த்தை. சின்ன வயசுல நாங்கெல்லாம் அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்போம். எங்க வயசு, அதாவது முத்துக்குமாரன் வயசுடைய சிறுமிகள் வீட்டுல இருந்து எடுத்து வந்து அகல் விளக்குல மண்ணை நிரப்பி சோறு பொங்குற மாதிரி நடிப்பாங்க. சும்மா விளக்கு எடுத்துட்டு வந்து அதில் மண்ணை நிரப்பி சோறு பொங்குற மாதிரி அவங்க அம்மாவா நடிப்பாங்க. நாங்களாம் வேலைக்கு போயிட்டு
திரும்புகிற அப்பாவா நடிப்போம். வேலைக்கு போயிட்டு வர பையன் கேட்பானா, அப்பாவா நடிக்கிற பையன் கேட்பானா, என்ன குழம்படி வச்சிருக்க? எல்லா அப்பனும் இதை தான் கேட்டிருக்கான். ஒரு அப்பம் கூட பொண்டாட்டிட்டு நல்லா இருக்கியா, இன்னைக்கு நல்லா இருந்தையா, இன்னைக்கு நீ சாப்பிட்டையா, இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருந்தியா கேட்டதே இல்லை. என்ன குழம்படி வச்சிருக்க? உடனே அந்த அம்மாவா நடிக்கிற பொண்ணு பயந்துக்கிட்டு, கத்திரிக்காய் சாம்பார். மீன் குழம்பு ஏண்டி வைக்கல? ஏண்டி வைக்கலங்கிறப்ப டீயை மட்டும் அழுத்தி சொல்லுவாங்களாம். ஏண்டி வைக்கல அப்படின்னோடனே இல்லாத பெல்ட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பாங்களாம். அவங்களாம் அடி வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே சினிங்க அழுதுட்டு, குடிச்சிட்டு வந்து காசே தரமாட்டிக்கிற, நான் காட்டில் விறகு விற்று அதை வச்சு சோறாக்குறேன், அதனால தான் தயங்கி அப்படின்னு தயங்கி சொல்லுவாங்களாம். எதுத்தாடி பேசுகிற அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி மறுபடியும் அடிப்பாங்களாம் அந்த குழந்தைய. அவர் முத்துக்குமாரன் சொல்கிறாரு, எங்களுக்கு அப்பன் கொடுத்து, அப்பனுக்கு பாட்டன் கொடுத்து, பாட்டனுக்கு முப்பாட்டன் கொடுத்த ஆண் என்னும் திமிர் எங்கள் பிஞ்சு கைகளில் குடியேறும். நாங்கள் திமிரோடும் பெண்கள் தியாகத்தோடும் வீடு செல்வதாக அந்த விளையாட்டு முடிவுறும். இது தாய் வழி சமூகம்னு பெருமையா சொல்லுவோம். ஆனா எந்த தாயையும் நம்ம மதிச்சுதான் வரலாறே கிடையாது. அவர் அது அண்ணன் எழுதுறாரு, எந்த தருணத்தில் எந்த இடத்தில் பெண்ணின் கையில் இருந்த சிக்கிமுக்கி கல்லின் தீ பறிக்கப்பட்டு, அற்புதமான வரி, இதை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், இதை பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன், எந்த தருணத்தில் எந்த இடத்தில் பெண்ணின் கையில் இருந்த சிக்கிமுக்கி கல் பறிக்கப்பட்டு, அந்த தீ பறிக்கப்பட்டு சமையல் அறையின் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டதோ, சமையல் அறையின் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டதோ, சிறு தெய்வங்களான பெண் கடவுள்கள் பின்தள்ளப்பட்டு ஆண் கடவுள்கள் முன்னிறுத்தப்பட்டனவோ, அந்த தினத்திலிருந்துதான் தியாகம் என்னும் இரும்பு கம்பிக்குள் பெண்கள் தள்ளப்பட்டிருக்க கூடும். அதில் ஒவ்வொரு பெண்ணும் சமையலறையிலேருந்து ஒன்று கற்றுக்கிறாங்களாம். முத்துக்குமாரன் சொல்கிறாரு, சமையலறையில் இருக்கிற உப்புட்டிருந்து விசுவாச கற்றுக்கிறாளாம் பெண். என்ன புருஷன் பண்ணாலும் எப்படி புருஷனுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறாளாம். வெங்காயத்திலிருந்து கண்ணீரை பெற்றுக்கொள்கிறாளாம். இட்லி தட்டு இருக்குல்ல, அந்த இட்லி தட்டில் இருந்து வெந்து தணிகிற மனதை கற்றுக்கிறாளாம். ஈர விறகுகளிடமிருந்து உள்ளுக்குள்ளே புகையவும் எரியவும் கற்றுக்கிறாளாம். இப்படிதான் பெண்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு பரிமளா அக்கான்னு ஒரு அக்காவை பற்றி முத்துக்குமாரன் அந்த கட்டுரையில் எழுதுறாரு. எங்கள் பரிமளா அக்கா எனக்கு ஏலச்சீட்டு நடக்கிற இடத்துல தெரியும். நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு ஏலச்சீட்டு அன்னைக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் மாதத்தில் ஏலச்சீட்டு நடக்கும். அப்போ தான் போவோம். பரிமளா அக்காவை அங்கே தான் பார்த்துருக்கேன். நானும் என் பாட்டியும் என் கிராமத்துலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போவோம். காலையிலேயே போயிடுவோம், தியேட்டரில் படம் பார்ப்போம், மத்தியானம் சாப்பிடுவோம், மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குவோம், அப்படியே ஏலச்சீட்டு நடக்கிற வீட்டுக்கு போவோம். அங்கே தான் பரிமளா அக்காவை பார்ப்பேன். பரிமளா அக்கா என்னை எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கும், நிறையா பேசும். அப்புறம் நான், பரிமளா அக்கா, பாட்டி 3 பேரும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போவோம். அங்கே போய் பாட்டிக்கிட்ட பரிமளா அக்கா நிறைய பேசும், பாட்டிகிட்ட பரிமளா அக்கா நிறையா பேசும். ஆனால் அது பேச்சு முடிகிறப்பெல்லாம் அழுகையில் மட்டும்தான் முடியும். அது சொல்லியிருக்கு, அக்கா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வராரு, எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரு, அவ்வளோ பெரிய சந்தேகம். வீட்டு வாசலை யாராவது தண்ணி கேட்டால் கூட நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு, அவ்வளோ பெரிய சந்தேகத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே. இந்த பாட்டி சொல்லிச்சான், பொண்ணா பிறந்துட்டோமேடி பொறுத்துப்போன்னு சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பி வந்துருமா. ஒவ்வொரு முறை பரிமளா அக்காவை பார்த்துட்டு நான், முத்துக்குமார் அவர்களும் பாட்டியும் மறுபடியும் காஞ்சிபுரத்துலேருந்து அவங்க கிராமத்துக்கு பயணம் பண்ணி வரப்ப அந்த பாட்டி எதுவுமே பேசாதான். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணின் மனதில் இருந்து கொட்டிய வார்த்தைகள் இன்னொரு பெண்ணுடைய மனதிற்கு வருகிற பொழுது, அந்த மனம் கணக்கிற பொழுது பேசுவதற்கு வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. அமைதியா அந்த பாட்டி வந்துச்சான். ஒரு நாள் நீங்க எத்தனை பேருக்கு இது தோணி இருக்குன்னு தெரியல, முத்துக்குமார் கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஒரு நாள் பரிமளா அக்காவோட புருஷனை பார்த்துருக்காரு, கணவரை நாமுத்துக்குமார் பார்த்துருக்காரு. சைக்கிளில் பரிமளா அக்காவை உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிருக்காரு. பெரிய மீசை, தடித்த உருவம், அந்த அக்காவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி இவருக்கு தோணுச்சான், எப்படியாவது ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த அடிச்சுட்டு ஓடி பண்ணணும்னு தோணுச்சான். எனக்கு இப்படி தோணிருக்கு சின்ன வயசில். இதை படித்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. நான் இருந்த வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் எந்நேரமும் அந்த அக்காவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். நான் யோசிப்பேன், இந்த ஆள் பைக்கில் போகிறப்ப தள்ளி விட்டுறணும்,
கிணத்துல எட்டி பார்க்குறப்ப காலை தூக்கி விட்டுறணும். ஏன் இருந்தாலும் இந்த இவ்வளோ நல்லா அக்காவை கொடுமைப்படுத்துறான்னு கரெக்டாக அதே மாதிரி மனநிலையில் முத்துக்குமாரன் எழுதியிருக்காரு. ஒரு நாள் போகிறாங்க, அதே ஒரு அமாவாசை தினம், ஏலச்சீட்டு தினம். பரிமளா அக்கா வரல. ஏன் வரலன்னு இவங்க கேட்குறாங்க. அடுத்த மாதம் வருண்டான்னு பாட்டி சொல்லுது. ஆனால் அந்த ஏல சீட்டு நடக்கிற இடத்துல பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறான்னு யாருக்கு புரியல. ஆனால் முத்துக்குமரன் அவர்களுக்கு தகவல் வந்துடுது. என்ன தகவல்னா, பரிமளா அக்கா தான் புருஷனோட தலையை வெட்டி இட்லி குண்டால வச்சு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிருக்கு. அந்த கட்டுரை முடிகிறது. உண்மையா என்று பாட்டியிடம் கேட்டேன். எதுவும் சொல்லாமல் பாட்டி அழுது கொண்டிருந்தாள். ஒன்னே ஒன்று சொல்றேன், தெருவில் நீங்கள் நின்று ஒரு தேநீர் குடித்து கொண்டிருக்கிற பொழுது உங்களை பார்த்து வாலாட்டி வருகிற நாயை பார்த்து அதன் தலையை தடவி கொடுத்து அந்த தேநீர் கடையில் விற்கிற சில பிஸ்கட் துண்டுகளை வாங்கி அந்த நாய்க்கு போட்டு அது சாப்பிடுகிறதா சாப்பிடவில்லையா என்பதை அழகு பார்த்துவிட்டு அதை பற்றி உங்கள் நண்பர்களோடு பெருமையாக பேசிக்கொள்வதை விட, இல்லை என்றால் தெருவிலே இருக்கிற யாரோ 10 பேருக்கு உணவு தருவதை பெருமையாக நினைப்பதை விட, இல்லை என்றால் ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்று ஒரு நாளுக்கான உணவு செலவையோ அல்லது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கான உடையோ வாங்கி தருகிற பெருமையை விட, உங்களுக்காகவே வீட்டில் இருக்கிற அந்த ஜீவனிடம் அன்பாக பேசுவது 1000 மடங்கு புண்ணியத்தை தேடி தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளுக்கு கவலையே இல்லையே. மனசுக்குள்ள நாம என்னைக்கு யூட்டர்ன் போட்டிருக்கோம். ஆண் அப்படின்னு வந்து நின்னுட்டா ஆண்ணாவே ஒரு திமிரு, புருஷன்னா கேட்கவே வேண்டாம். பெரிய திருப்பத்தூர் கலெக்டர் போஸ்டிங் நினைப்பு. திருப்பத்தூர் கலெக்டரே கால் பண்ணி எனக்கு பேசுறார் தரப்புறார். சார் அவசர வேலையா சென்னை போறோம் சார், உங்க பேச்சை கேட்கிற அந்த இது எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, மன்னிக்கணும் சார். நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் எல்லாரும் நல்லா கவனிச்சுவாங்க. என்ன ஒரு பண்பாளர், ஒரு பலத்த கைத்தறல் அவருக்காக நம்ம தரலாம். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. பபாசி முருகன் தலைமையில் வந்து அந்த நாதங்கீதம் புக் சார்பாக வந்து திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்குன்னு புத்தகம் எழுதியிருக்காரு சார். அவ்வளோ அருமையான புத்தகம் அது, அவ்வளோ அருமையான புத்தகம். அவர் பேசுறாரு. ஆனால் இவருக்கு நினப்பு யாருக்கு? அந்த அலெக்சாண்டருக்கு. ஒரு வீட்டில் ஒரு அலெக்சாண்டர். நான் நினச்சிக்குவேன், நம்ம ஒரு நான் நிறைய இடத்துல பேசிக்கிறேன், நான் இந்த இடத்துல பேச கடமைப்பட்டிருக்கேன். நான் நினச்சிக்குவேன், என்ன நினச்சிக்குவேன்னா, இப்போ நாம் இவ்வளோ வெறப்பாக இருக்கோம்ல, நான் உட்பட தான். இப்போ நான் சொல்கிறது உங்களெல்லாம் இல்லை, என்னையும் சேர்த்து தான். சில இடத்தில் நான் கோவப்படுகிற பொழுது நானும் கீழ்த்தரமான மனிதன் தான், யாருமே விதிவிலக்கு இல்லை, அதை ஒத்துக்கணும். ரொம்ப கோபமாக பேசணும்ல. நம்ம கோபமாக பேசுகிறப்ப வீட்டில் இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அந்த அக்கா மதிக்கவே மதிக்காது. அது மதிக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ அன்னைக்கே தூக்குப்பட்டு செத்துடும் நம்மளாம். ஆமாம், ஆண்களோட கத்துறோம்ல, கொத்துறப்போ அந்த அக்கா பயப்படுற மாதிரி நடிக்கும். ஏன்னா அப்போ தான் நீ சந்தோஷப்படுவேன். ஒரு அக்கா சேலையை மூடிட்டு சிரிக்குது, எப்பட்றா நம்ம வீட்டு விவகாரம் நம்பிக்கை தெரியும்னு. எல்லார் வீட்லையும் இதான் நடக்குது. இப்படி கோவம். நான் ஆம்பளை 4 இடத்துக்கு போறேன், சம்பாதிச்சுட்டு வரேன், நீங்களா என்ன பண்றீங்க வீட்டில்? ஏன் அவங்க வீட்டில் என்ன பண்ற? சும்மா டான்ஸ் ஆடிருக்காங்களா காலிலேருந்து? நீங்க இனிமேல் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, இனிமேல் உங்க வீட்டில் ஆண்கள் யாராவது இவ்வளவு நேரம் என்னடி வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தோங்க. ஆடிக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க, நாளைக்கு வேணா லீவ் போடுங்க, சேர்ந்து ஆடுவோம். சொல்லுங்க என்ன இப்ப? ஏன் வீட்டில் நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வேலைக்கு போகல, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஆஃபீஸ் வேலை மட்டும்தான், வீட்டில் இருந்து வீட்டை கவனிக்கிற பெண்களுக்கு 100 ஆஃபீஸோட வேலை இருக்கும்பாங்க. வீட்டில் இருந்து வீட்டை கவனிக்கிற பெண்களுக்கு 100 ஆஃபீஸோட வேலை இருக்கும். ஏன்? இவர் தலைவர் லுங்கியை கழட்டி போட்டு பேண்ட்டை போட்டு ஆஃபீஸ் கிளம்புவார். அந்த லுங்கியை மடிச்சு வைக்க கூட இவருக்கு டைம் இருக்காது. ஏன்னா இவர் தான் திருப்பத்தூர் கலெக்டர் ஆச்சே. வெளியில் அத்தனை ஆஃபீஸரும் தாசில்தார் எல்லாம் வெயிட்டிங் இவரை பார்க்கறதுக்கு. வாங்க சார் வாங்க. ஒரு ரூபாயும் மதிக்க மாட்டான். தெருவில் தெருநாயே விரட்டுதான் அந்த ஆளை பார்த்தா. கடுப்பா இருக்கு. ஏன் ஒரு பிஸ்கட் கூட வாங்கி போட்டதில்ல அவன். இவ்வளோ பேசியிருக்கேன் சார், பரிதியனை இவ்வளோ பேசியிருக்கேன். ஒரு அக்கா அதெல்லாம் வீடியோ எடுக்கல.
இப்போ புருஷனை திட்டுறேன், ஆனந்தமாக வீடியோ எடுத்துக்கிட்டு, அதுவும் லைட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கியா? அது அதுக்காக எடுக்கல, மற்றவங்களுக்காக எடுக்க அப்படி நான் நினச்சிக்கிறேன். கத்துறது, என்ன பண்ற, அதை பண்ற, இதை பண்ற. குழந்தைங்கலாம் அப்பா எல்லாருமே பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. யாருக்குமே பயங்கிற உணர்வே கிடையாது. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, பயப்படுற மாதிரி நடிக்கிறது தான் உண்மையான பயம் கிடையாது. அப்ப உண்மையான பயம் இருந்தா நீங்க இருக்கிற இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பயம் இருக்கணும்ல. ஏன் கொஞ்சம் வளர்ந்தோன்னே நிமித்துறான் பையன், என்ன 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 பேசுற, என்ன இவர் அவ்வளோ நேரம் ஆனார்ல அதனால தமிழில் ரொம்ப அழகாக சொல்லி வச்சுட்டாங்க, தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். ஏன் செவ்வளோ பெற்றுருவான், பொண்டாட்டிகிட்ட காமிக்கிற மாதிரி வீரத்தை பையன்கிட்ட காமிக்க முடியாது. என்ன என்னலாம் என்னயா என்ன இல்லை சும்மா கேட்டேன், அவன் கேட்டுருவான், திருப்பி அவனுக்கு கொந்தளிச்சிருவான், என்ன நீ அம்மா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு, அம்மா ஏன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்பான் பையன். பொண்ணு கேட்கும், ஏன்பா சும்மா கத்திட்டே இருக்க. இவனுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருக்குல்ல, அப்போ அந்த ஈகோவை ஆம்பளைங்களால் தாங்கவே முடியாது. ஏண்டி சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா தின்னுப்புட்டு, சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, இப்போ எனக்கு உடம்பு முடியல ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னொன்னே எல்லாரும் என்னை திட்டுறீங்களா? அது காரணம் இல்லை. நீ கல்யாணம் ஆகி 1 மாதம் கழிச்சே உடம்பு முடியாமல் போயிருந்தாலும் நீ சாகிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிற பெரும் கடமை, பெரும் பணிவு, பெரும் அன்பு அந்த பெண்மணிக்கு ரத்தத்திலேயே இருக்கு. அப்படிலாம் உன்னை தூக்கி போட்டு அந்த அம்மா கிளம்பிடாது, அதோட சந்தோஷம்தான் முக்கியம்லாம் கிளம்பிடாது. ஆனால் உன் வாயில சனி, நம்ம ஆம்பளைங்க வாயில சனி. அனுபவிச்சு சிரிக்கிறாங்க சில பேர். எனக்கு அதாங்க நல்லா ரசிச்சாதாங்க எனக்கு பிடிக்கும், நல்லா அப்படி ரசிச்சு கேட்கணும். சில பேர்லாம் உணர்ச்சியாக இல்லாமல் இருப்பான். என்ன ஜோக், நான் சொன்னேன் நல்லா ரசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிரச்சனையே இல்லை. நீ சம்பாதிச்ச, எங்களை காப்பாத்துன, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறவங்கள தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் வருங்களோம்ல, அதுதான் என்ன அதிகாரம் பண்ண. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்கள் நில குலைஞ்சு போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரொம்ப அன்பா இருப்பார் அவர் மனைவி மேல. அவங்க மனைவி தவறிட்டாங்க, திருப்பூர். அந்த அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, சார் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய எழுதுறேன் சார் என் மனைவியை பற்றி. என்னென்ன எழுதுனீங்க? நான் ஒரு கவிதை எழுதுனேன் சார் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன், நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன், நீ இறந்த பிறகு எங்கு சாப்பிடலாம் என யோசிக்கிறேன். அந்த ஐயா இல்லாமல் அந்த அம்மா பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போயிடும். வாங்க மேடம், வணக்கம். அந்த ஐயா இல்லாமல் அந்த அம்மா வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் இவங்க இல்லாமல் ஆனால ஒரு செகண்ட் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படி நம்ம ஆண்கள் உண்மையிலேயே சார்பு உடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைனா ஆண்களோட வாழ்க்கை தான், பெண்களோட வாழ்க்கை இல்லை. ஏன் ஒரு ஆண் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி தனியா நின்று தலைமுறையா காப்பாத்தி படிக்க வச்சு வேற லெவல் கொண்டு வந்திருக்கு. ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் இன்னொரு துணை இல்லாம அவனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. சின்ன வயசுல இறந்து போயிட்டா. ஆனா பெண்ணுக்கு இயல்பா இருக்கு. ஏன் அவங்களுக்கு ஒரு வைராகியம் இருக்கும். டேய் ஆண் இல்லாத வீடுன்னு நீங்க யாரும் சொல்லிடாதீங்கடா. ஒரு ஆண் இருந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவானோ அவன் இல்லாமல் கூட என்னால் 10 ஆணாக உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்பவள் பெண். அந்த பெண்கிட்ட தான் நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரம் பண்றோம். இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. தமிழகத்துல இந்தியா முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவராகவே அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. நேத்து போனேன் தேனியில, திருமதி மதிப்புக்குரிய சஜீவனா ஐஏஎஸ் அவர்கள், தேனியோட கலெக்டர் மேடம், கம்பீரமா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஆம்பளை கேட்க மாட்டான். ஆண் சூர்யா, எஸ்ஜே சூர்யா சொல்லுவார்ல, நெடில் லுங்கிய அவுத்து போட்டா இந்த கலெக்டர் ஐயாவுக்கு மடிச்சு வைக்க துப்பு இல்லை, அது ரவுண்டா கிடக்கும். அப்படியே பேண்ட்டை போட்டு கிளம்பிடுவார். ஏன்னா வெளியில் அவ்வளோ வேலை இருக்கு. திருப்பத்தூர் ஃபுல்லாக மனு வச்சு நிற்கிறாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஏன் மனசுக்குள்ள யூட்டன் எடுங்க. இங்க இருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நேசிக்கிற பெண்ணை நீங்கள் மருந்துக்கு கூட
பதிலுக்கு மரியாதை தருகிற அளவிற்கு நேசிக்கவில்லை என்றால் இன்றே மனதிற்குள் யூட்டன் எடுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கானது என்பதை நீங்கள் நம்புங்கள். நேசிங்க, பேசுங்க, உட்காந்து பேசுங்க. சும்மா ஒண்ணுமே வேணாங்க. சாதாரணமாக ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பார்க்கில் உட்கார வச்சு 1 மணி நேரம் என்னமான்னு பேசினாலே இந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படும். அந்த அக்காலாம் இப்படிங்குது, எங்கே கூப்பிட்டு போகிறான் அந்த ஆள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் சிங்கப்பூர்லாம் கூட்டிகிட்டு போய் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் அடுத்த தெருவுக்கே தலைவனால் கூட்டு போக முடியல. பணம் முக்கியமே இல்லை. நாம் என்ன நினச்சிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறது இடத்த பொறுத்து நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது இடத்த பொறுத்து நினைக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகிழ்ச்சி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. அது ஒரு மனநிலை. ரோட்ல வயசான தாத்தா வயசான பாட்டி நடந்து போறப்ப அந்த வயசான தாத்தாவோ பாட்டியோ பக்கத்தில் போறவங்கள கையை பிடிச்சிட்டு போறப்ப நம்ம ரசிக்கிறோம். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி போனா அந்த தாத்தா முன்னால போயிட்டு இருப்பாரு, இந்த பாட்டி 30 அடி பின்னால வந்துகிட்டு இருக்கும். இப்ப ஏன் அந்த தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு போறாரு? கையை விட்டாருன்னா தலைமை விழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? தலைமை விழுந்துருவான், பிடிச்சிக்கிறான். அன்புங்கிறதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல பண்ண வம்பு, அம்மா சாரிம்மா, கையை பிடிச்சுன்னு மன்னிச்சிருமா. பெண் மன்னிப்பினுடைய பெருந்தெய்வம். பெண் என்பவள் மன்னிப்பின் பெருந்தெய்வம். இப்படி புகழ்ந்து பேசியே பெண்ணை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மை அதுதான். அவங்களாம் மன்னிக்கலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. பெண்கள் மன்னிக்கலைன்னா நமக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையே கிடையாது. அது குழந்தைங்களானாலும் அப்படிதான், குழந்தைங்கிட்டையும் அப்படிதான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள், உங்கள் அம்மாட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா மேம்பாலத்தில் ஏறி கேக் வெட்டுறான். ஹாப்பி பர்த்டே மென்டல் 10 மென்டல் ஹாப்பி பர்த்டே. ஏய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு போலீஸ் வந்து செவிலே விட்டார்ப்ப. சார் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சார். என்னப்பா கீழே வெட்டினா வெட்டாதா கேக்குங்கிறாரு. இதனாலேயே நைட்லாம் மேம்பாலத்தை மூடி வச்சிடறாங்க. ஆமாம் மேடம், எங்கெங்கெல்லாம் கேக் வெட்டுறது ஒன்று வரமுறை இல்லாமல் போச்சு சார். வெங்கடேசன் சார், நீங்கள் சென்னையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரமுறை ஏன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா மிட் நைட் 12 மணிக்கு நம்ம தலையில் வச்சு வெட்டிடுவான் போல இருக்கு. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு, இவர் தலைமையில வெட்டலாம், செலிபிரிட்டி தலைமையில கேக் வெட்டணும்னு. நீங்கள் வெட்டுங்க, சந்தோஷப்படுங்க, அது உங்கள் இயல்பு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்கள் தாயினுடைய பிறந்த நாளை உங்கள் தாய் மகிழ்கிற வண்ணம் ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் கொண்டாடி பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக உங்களை வாழ வைக்கும். அப்பாவோட பர்த்டே டேட்டு தெரியாது, அம்மாவோட பர்த்டே டேட்டு தெரியாது, ஃப்ரெண்டு தெரியும், பெஸ்டி தெரியும், இன்ஸ்டாகிராமில் யாருனே தெரியாது, அவளுடைய பர்த்டே தெரியும், அவனுடைய பர்த்டே தெரியும். 12 மணிக்கு வெயிட் பண்ணி மெசேஜ் பண்ணுவார், ஹாப்பி பர்த்டே மை டியர். அந்த டியர் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், இவன் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல். 2 ஃபேக்கும் சேர்ந்து ஒரு ஃபேக் பர்த்டேவே கொண்டாடுகிறது. உடனே அவங்க அங்கிருந்து தேங்க்யூ தேங்க்யூலாம் இப்போ முழு உலகத்தில் எவ்வளோ நல்ல வார்த்தை நன்றிங்கிறது. நன்றிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை. அந்த நன்றியே முழுசாக சொல்ல மாட்டேங்கிறான். தேங்க்யூங்கிறத TQ-வான். என்னடா எனக்கு ஒருத்தர் அமைச்சிருந்தான் TQ-ன்னு, ஹாப்பி பர்த்டேன்னு அமைச்சிருந்தேன். TQ அப்படின்னா நான் கேட்டேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டேன். தேங்க்யூ அப்படின்னா அதை அனுப்புடா. அப்படி என்ன கலெக்டரை பார்க்குற நீ? எதுக்குமே எல்லாருக்கும் அங்கே சந்தோஷம் இங்கே சந்தோஷம். உண்மையான மகிழ்ச்சியை நம்ம யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரதே இல்லை. கஷ்டப்பட்டு காசை சேர்த்தி சில நாட்கள் வந்து போகிற உறவுகளுக்காக அவ்வளோ செலவு பண்ணுறான். சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறான். யாருக்கு? லவ்வருக்கு, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறான். அப்புறம் இவனுக்கு லவ்வரே இல்லைன்னு அது சர்ப்ரைஸாக சொல்லிட்டு போயிடுது. நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தில, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன கிஃப்ட்டு? நானும் நீ இனிமேல் லவ் பண்ணல, அதான் நான் கொடுத்த கிஃப்ட். தேங்க்யூ பை. இனிமேல் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். நான் உன்னை பிளாக்லாம் பண்ண மாட்டேன், உன் நம்பரை பிளாக் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், போலீஸில் சொல்ல மாட்டேன். நீ எப்போ வேணால் என்கிட்ட பேசலாம், ஆனால் ஃப்ரெண்டாக பேசு. அடுத்த நாளில் இருந்து இந்த பைத்தியக்காரனும் இந்த பைத்தியக்காரச்சியும் ஓகே. அப்பா இப்படி பேசுகிறோமே. நான் என்ன கேட்குறேன், அப்பா தூக்கத்தில் இருக்கிற உங்கள் அம்மாவை எழுப்பி உங்கள் பையன் எப்போ பிறந்தான்னு கேட்டால், நீ பிறந்த நிகழ்வை கண்ணுக்குள் ஒரு திரைப்படமாக மனதுக்குள் ஒரு திரைப்படமாக அப்படியே வைத்து
ஒவ்வொரு காட்சியாக விவரித்து விவரித்து அழகாய் சொல்பவள் பெயர்தான் தாய் என்று பெயர்.